இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எடப்பாடி மீட் பண்ணிட்டு வந்த அதே அமித்ஷாவை அடுத்த நாள் டிடிவி பாக்குறாரு, அன்புமணி பாக்குறாரு. என்ன தேவை? என்னவோ அப்ப அமித்ஷா வந்து என்ன பாகிஸ்தான்காரரா? இல்ல சார், டைரக்ஷன் வேற ஊர்காரரா? இல்ல சார், ஊர்காரர் தானே. அப்ப டைரக்ட் பண்றது யாரு? அப்ப இயக்குபவர் யாரு? இயக்குனர் யாரு? சரி, என்ன இயக்குனர்னு ஒரு ஆதாரம் கொடுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ஒருத்தருக்கு மட்டும் உள்துறை அமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை அமைச்சர். இப்போ நாட்டுடைய தேவை அது இல்லாமல் 5 மாநில தேர்தல். இப்போ அவரோட தலைக்கு மேலே 2 பெரிய விஷயங்கள் அழுத்தம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும், நான் சென்னை வரத்துக்கு எடப்பாடி இல்லை இல்லைங்களா வர வேண்டாம், இது முடிஞ்சது நாங்களே வந்து முடிச்சிடறோம் சொல்லி டீலை முடிச்சு வந்துட்டார். இவ்வளோதான். அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சரி. நம்ம டெல்லிக்கு போக வேண்டிய தேவை எதுக்கு வருது அடிக்கடி? கூட்டணி முதல்ல அறிவிச்சது இங்கே சென்னையில் தானே. 3 தடவை பிரதம மந்திரி வந்து பொதுக்கூட்டம் நடத்தது இங்கே தமிழ்நாட்டில் தான். பியூஷ் கோயல் வந்தது இங்கே, அவரும் தமிழ்நாடு தான் வந்தார். எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்து அது எப்படி எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. இது வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு, கூட்டணி அமைச்சு முடிச்சு. சரி, சோனியா காந்தி ஒரு வாழ்த்து. மோடி ஒரு முறையாவது முதலமைச்சர் ஆகும் எடப்பாடின்னு சொல்லியிருக்காரா? இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். இல்ல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, மதிக்கல அப்படிங்கிறதுக்கு இதை விட இல்ல சார். நீங்க என்டிஏ கூட்டணியில் எல்லா முடிவுகளையும் எடப்பாடி தான் இருக்கிறாரா, இல்ல பிஜேபி ஏதேனும் மிரட்டுகிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் எடப்பாடியார் தான் முடிவெடுக்கார். அவர் முடிவை இறுதி. அமித்ஷா சார், அமித்ஷா அந்த கட்சிக்கு ஒரு தலைவர். ஒரு ஆதாரமற்ற ஒரு மலிவான விமர்சனம் தெரியுமா? ஏன் சொல்றேன் நான் கேட்கல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரு, அமைச்சர் நேரு கேள்வி கேட்கிறாரு. உடலுக்கு யாரெல்லாம் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களோ அவங்களே இப்படிதான் புலம்பி வைத்தறிச்சல கொட்டிக்குவாங்க. இபிஎஸ் டெல்லிக்கு போனோம், நாங்க தாங்க ஹைகமாண்ட், இங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு தானே சொன்னோம். நீங்க ஏன் அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் அங்க போறீங்க? அங்க என்ன உங்களுக்கு வேலை? நான் பாத்துக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு தானே சொல்லணும். இங்க வாங்கன்னு சொல்லி ஆளுமை அதுக்கு தான் அடையாளம்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காத ஒரு தலைவரை வச்சிருக்கிறோம் இங்கிறத புரிஞ்சுங்க. ஏடிஎம்கே அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகைக்கு உள்ளார உட்காந்து ஒரு தொகுதி பங்கிட்டு குழு உட்காந்து வாங்க புரட்சி பாரதம் வாங்க, பூவை ஜெகன்மோகன் வாங்க அப்படின்னு யாரையாவது கூப்பிடணும்ல, நீங்க பேசணுமா? நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்தி காட்டுங்க. 53 வருஷம் இருக்கிற கட்சிக்கு நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. எப்படி கட்சி சார்? இதெல்லாம் நடக்குது சார். இங்க எங்க உங்க எதிர்முகாம்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி என்ன நடக்குதுங்க? இப்ப தைரியமா பேசுவோமா? 15 வருஷமா கொள்கை கூட்டணி வீசிக்கா, உனக்கு ராஜ்யசபா கிடையாது, போன தடவை கொடுத்த சீட்டோட கம்மியான சீட்டு, 10 வேணும்னா இதுல உதயசூரியன் இல்ல நிக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஐயா 40 சீட் கொடு, உனக்கு 40 சீட்ல தகுதி இல்ல, நீ காங்கிரஸ் யாரு, இல்ல நாங்க தாவா கூட போறோம் கிடையாது, உனக்கு இவ்வளவுதான் சீட்டு. மதிமுக உன் குடும்பத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச வைகோபால்சாமி, கடைசியில் பையனோட எம்பிக்கு அடமான வச்ச வைகோபால்சாமி, ஸ்டாலினுக்கு ஒரு கிளைக்கலை செயலர் தகுதி கூட இல்லைன்னு சொன்ன வைகோபால்சாமி, 5 சீட் தான் உனக்கு, அதில் 4 சீட் உதயசூரியன், ஒரு சீட்ல இன்னொரு தொகுதி. இப்படி ஒரு அடிமை சாசனம் வச்சு அறிவாலய வாட்ச்மேனுக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சர் ஒரு பெரிய சாதனையா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் மதேஷ். தேர்தல் காலம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அதிமுக கூட்டணின்னு தானே சார் சொல்லணும். நம்ம என்டிஏ கூட்டணின்னு அதுக்கு ஒரு பேரை ரொம்ப அழுத்தமா சொல்லுங்கிறாங்க. என்டிஏ தலைமையிலான ஆட்சின்றாங்க, என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒருத்தர் முதல்வர்ன்றாங்க. இந்த மாதிரி நிறைய டாக் இன்னமுமே ஓயாம போயின்னே இருக்குது. பேசப்படுதா பேச வைக்கப்படுதாங்கிற 2 வித்தியாசம் இருக்குல்ல மதேஷ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் எல்லாமே பேச வைக்கப்படும். ஏன்னா உண்மையை பேசுகிற துணிவு திமுகக்கோ திமுக சார்பு நிலை எடுத்தவர்களுக்கோ தமிழ்நாட்டில் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற தேசிய கட்சி அவங்க கூட்டணிக்கு வச்சுக்கிட்ட பேர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தான் கூட்டணி தலைமைன்னு சொல்லி முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லையோ, யாரெல்லாம் அது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு தங்களுடைய இயலாமையை மறைக்க முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க வைக்கிற பரப்புரை தான் அதெல்லாம். அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சரி. நம்ம டெல்லிக்கு போக வேண்டிய தேவை எதுக்கு வருது அடிக்கடி? இப்போ நீங்கள் இந்த கூட்டணி முதல்ல அறிவிச்சது எங்கே? இங்கே சென்னையில் தானே. 3 தடவை பிரதம மந்திரி வந்து பொதுக்கூட்டம் நடத்தது எங்கே? தமிழ்நாட்டில் தான். சரி, பியூஷ் கோயல் வந்தது எங்கே? அவரும் தமிழ்நாடு தான் வந்தார். எல்லாம் முடிஞ்சு போய்
ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்து அது எப்படி எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு? 2 முறை இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு சரி, EPS. 2 முறை அது எப்படி தலைகீழா? எதுக்கு என்ன தேவை? நீங்க சொன்னது கூட்டணி வந்து அறிவிப்பு டெல்லியிலேருந்து வந்திருந்தா, இல்லை இங்க இருக்கிற எல்லா தலைவரும் ஒரு 10 தடவை டெல்லி போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா, நீங்க சொல்லல ஒரு ஏற்பு, ஏன்பா எல்லாமே டெல்லின்னு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல மரியாதைக்குரிய கனிமொழி டெல்லி போயிட்டு வந்தாங்க. எதுக்கு போயிட்டு வந்தாங்க? நல்லா விசாரிக்க இருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் போல இல்ல சார், எடப்பாடி ஸ்டாலின், எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் தமிழ்நாட்டு இப்ப இன்னொன்னு அடுத்து சொன்னா தமிழ் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஸ்டாலின் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லைங்க. ஸ்டாலின் ஒரு பொருட்டே கிடையாது, ஆளே கிடையாது காங்கிரஸ்க்கு. ராகுல் காந்தி இது வரைக்கும் வாழ்த்து சொன்னாரா ஸ்டாலினுக்கு? சகோதரர் அப்படின்னு பேசினாங்கல்ல. இது வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு கூட்டணி அமைச்சு முடிச்சு? சரி. சோனியா காந்தி ஒரு வாழ்த்து, மோடி ஒரு முறையாவது முதலமைச்சர் ஆக்கும் எடப்பாடின்னு சொல்லியிருக்காரா? இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். இல்ல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. மதிக்கல அப்படிங்கிறதுக்கு இதை விட இல்ல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல என்கிட்ட. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இருக்கு. ஒரு முறையாவது மோடி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், அதற்காக தான் இந்த 3 முறை பிரச்சாரம் நான் வந்திருக்கிறதுங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு மேடையில் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா திமுக என்ன சொல்லிப்பாங்க பாருங்க, நாங்க சொன்னதுதான், அவர் சொன்னா தான் முதலமைச்சர், அவங்க நினைச்சா தூக்கி போட்டுருவாங்க, மாத்திடுவாங்க, டெல்லி தான் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். முதல்வர் ஆக்குவது மக்கள், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க. மோடி ஏன் சார் எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் பண்ணல? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோம், அதிமுகவை வெற்றி பெற செய்வோம், அதிமுகவை அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு பேசினார் அவரு. இதே மோடி இருக்கக்கூடிய மேடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைய பெறும் சொல்லி 2 தடவை சொன்னது எடப்பாடியார் தானே சொன்னாரு. அது உடனே மோடி ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? அமித்ஷா ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? கூட்டணி தலைமைன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் முதல்வர். இது சொல்லலன்னா இது என்ன கேள்வி? அதுக்கு எதுக்கு அமித்ஷாவை 2 முறை நம்ம போய் பாக்குறோம்? என்ன அவசரமா? அது அமித்ஷாவை பார்த்தாதான் அங்க எல்லாமே நடக்கணுமா என்ன? ஒரு விஷயம் என்னன்னா, who is அமித்ஷா சார்? அமித்ஷா அந்த கட்சிக்கு ஒரு தலைவர். ஒரு ஆதாரமற்ற ஒரு மலிவான விமர்சனம் தெரியுமா? அது ஏன் சொல்றேன் நான் கேட்கல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் KN நேரு கேள்வி கேட்கிறாரு. புழலுக்கு யாரெல்லாம் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களோ அவங்களே இப்படிதான் புலம்பி வயிற்றுல கொட்டிக்குவாங்க. இல்ல சார், புழல் காத்திருக்குதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்ப புழலுக்கு முன்னாடி முதல்ல நேரு போறாரா, செந்தில் பாலாஜி போறா, எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஸ்டாலின் போறாரா, உதயநிதி போறாரா, இல்ல வேற யாரெல்லாம் போறான்னு ஒரு லிஸ்ட் ரெடி ஆகிட்டு. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராம எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் வருமா என்ன? எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே துப்பு இல்லாத ஒரு கட்சியை வச்சிருக்கோமே. ஒரு டிஜிபி போடுறதுக்கே துப்பு இல்லாத கட்சி. கோர்ட்ல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கூட பயந்து நடுங்கிற ஒரு சிபிஐ சம்மன் கொடுத்து கூப்பிடுற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இவர் வேக வேகமா டெல்லிக்கு ஓடுறாரு அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. அதுதான் நான் சொல்றேன், இதெல்லாம் கேட்கறாங்க இல்லை, இதெல்லாம் அவங்களோட கற்பனை இல்லாம அவதூறு, வயிற்றுச்சல் வர அவதூறு. ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவுகள் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய தேவைகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அது. நம்முடைய எரிபொருள் தேவை சார்ந்திருக்கக்கூடிய நேரம் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் எவ்வாறு இருக்க போகுதுன்னு தெரியல. மத்திய உள்துறை அமைச்சர் வந்து ஒருத்தருக்கு மட்டும் உள்துறை அமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவர் தான் உள்துறை அமைச்சர். இப்போ நாட்டினுடைய தேவை, அது இல்லாமல் 5 மாநில தேர்தல். இப்போ அவரோட தலைக்கு மேலே 2 பெரிய விஷயங்கள் அடுத்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும், நான் சென்னை வரத்துக்கு எடப்பாடி இல்லை நீங்களே வர வேண்டாம், இது முடிஞ்சது, நாங்களே வந்து முடிச்சிடறோம் சொல்லி டீலை முடிச்சுட்டு வந்துட்டார். இவ்வளவுதான். அழைத்தார்கள். ஈரான் இஸ்ரேல் போர் இந்த காரணத்தை எல்லாம் காட்டி இந்த தகவல் எல்லாம் வந்ததுனாலதான் எடப்பாடி இல்லைங்க நீங்க அந்த வேலையை பாருங்க நான் வரேன்ட்டு போயிட்டாரு. 5 மாநிலத்தோட தேர்தல் இருக்கு. மோரோவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, கால அவகாசம் வேணும் நான் வரத்துக்கு. நான் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து திரைக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை அப்படி எங்கேயுமே எதுவும் சொல்லி அந்த மாதிரி எதுக்கு சொல்லணும்? அதை என்னங்க எடப்பாடி ஒன்று காலை தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இப்போ பிரஷ் பண்றது வந்து நைட் தூங்க போற வரைக்கும் எடப்பாடி பர்மிஷன் கேட்டு பண்ணுவோம் சார். நம்ம ஏன் சார் போய் அங்க டிசைட் பண்ணோம்? டிசைட் பண்றவர் எடப்பாடி பழனிசாமி தானே. டிசைட் ஆச்சுங்கிற ஆதார் ஒண்ணு கொடுங்க. நீங்க அதான் சுமூகமாக பேசி முடித்து விட்டோம். நீங்க கேள்வி கேளுங்கன்னு EPS ஐயா சொன்னாரு. EPS ஐயா அப்படிதான் பேசினாரு டெல்லியில. அங்கதான் அருமையா பேசிருக்கு, எல்லாம் நல்லபடியா போயிருக்குது, கேள்வி கேளுங்க. அங்கதான் முடிவு எடுக்கப்பட்டது. அப்படிதான் சொன்னாருங்க. வேணா அந்த பேட்டியை போட்டு காட்டா? அப்ப நான் என்ன சொல்லணும்னா, எடப்பாடியார் போய் இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி டெல்லி அழைத்து போனார், டெல்லி தான் முடிவெடுக்கும், அமித்ஷா சொன்னதை எடப்பாடியார் இருப்ப இந்த கட்டுக்கதைக்குள்ள ஒரு கடுகளும் உண்மை கிடையாது. அதுக்கு பிறகு மறுநாள் இந்த திமுக முதுகெலும்பு இல்லாத MK ஸ்டாலினுக்குள்ள எதுக்கு இவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு? அங்கே அறிவாலயத்துல லெட்டர் பேட் கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்குன்னு இது ஒரு ஆளுமைன்னு சொல்லி பேசிட்டு 26 கட்சி இருக்காங்க. 26 கட்சி இருக்குது. அதை பேரை கேட்டதுக்கு தான் நேற்றுக்கு ஒரு திமுக செய்தியில் ஒரு கோச் எந்திரிச்சு வெளியே போயிட்டு சரி கத்தி கதை. அது பேர்லாம் தேவையில்லை, அது பேர் தேவையில்லை சார். அங்க வந்து ஆட்கள் நிறைய நிரம்பி வழியிறாங்க, வண்டி ஃபுல் ஆயிடுச்சு. இங்க அப்படி கிடையாது. அதான் நாங்க நமக்கு சீட் இன்னும் வேக்கன்ட் இருக்கு. வண்டி ஃபுல் ஆயிருச்சு, 200 தொகுதி அப்புறம் திமுக எப்படி ஜெயிக்கும்?
மரியாதைக்குரிய திருமாவர்கள் இன்னைக்கு காலையில் என்ன சொன்னாலும் நீங்க பார்த்திருப்பீங்க. வேதனையா இருக்கும். ஆனாலும் குறைந்த சீட்ல தான் நம்ம CPIM போட்டியிட போறோம்ட்டாரு. சிபிஐஎம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவங்களும் பொதுக்குழு டிசைட் பண்ணிட்டு ஏற்கனவே சிபிஐ வாங்கியிருக்க ஒரு சீட்டை இவங்களும் வாங்குவாங்க. கூட்டணி நாரிக்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நாரிக்கிட்டு இருக்கு. சரி, ஏற்கனவே பொதுவெளியில காங்கிரஸ் வச்ச விமர்சனமே இன்னும் தீரல. இன்னைக்கு கூட மாணிக் தாக்கூர் இல்ல நேத்து சார், அவங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தையை இப்போ பயன்படுத்துறீங்க. இவ்வளோ நமக்கு டெல்லியில போய் தான் எல்லாம் சரி கட்ட வேண்டிய தேவை இருக்கு. அத நம்ம ஏன் பேச சரி மாட்டோம்? கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சரி எதுக்கு சார் இப்ப கட்டினா டெல்லிக்கு என்ன போனோம்? சரி கட்டினான்னு சொல்லுங்க. இபிஎஸ் ஏன் டெல்லிக்கு போனோம்? நாங்க தாங்க ஹை கமாண்ட், இங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு தானே சொன்னோம். நீங்க ஏன் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் அங்க போறீங்க? அங்க என்ன உங்களுக்கு வேலை? நான் பாத்துக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு தானே சொல்லணும். இங்க வாங்கன்னு சொல்லி ஆளுமை அதுக்கு தான் அடையாளம்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்காத ஒரு தலைவரை வச்சிருக்கிறோம் இங்கிறது நான் புரிஞ்சுக்கங்க. கேட்ட கேள்வி இந்த ஒரு பக்கம். மரியாதை கிடையாது. நான் கேட்ட கேள்வி இந்த பக்கம். இந்த கேள்வி நீங்க ராகுல் நான் ஒரு விஷயம் காந்திக்கும் என்னன்னா, அறிவாலயத்துக்கும் வேண்டாம். ஆதாரமற்ற கேள்வி. இது இது தேவையில்லாத ஆதாரம். சார், இது- டிடிவியும் அன்புமணி ராமதாசும் எதுக்கு இதுக்கு போனோம்? என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்குடைய மத்திய அரசில் இருப்பவர்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். அவருடைய தேவைகள் என்ன அப்படிங்கறது மத்தியில் இருப்பவர்களுடைய பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க, போவாங்க, பேசுவாங்க. அதேதான் சிபிஎம்க்கு என்ன பிரச்சனையோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பிரச்சனையோ, அதே போல அங்கேயும் அன்புமணி ராமதாஸ்க்கோ திரு டிடிவி தினகரனும் அங்க போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காம்ப்ரமைஸ் ஆகல. அதே போல சீட்டு பங்கீட்டுல ஏதோ முரண் இருக்குது. அதனால போயிட்டு அமித்ஷா தான் தீர்த்து வைக்கணும் போல தெரியுது அப்படின்றாங்க எல்லாரும். மரியாதைக்குரிய அன்புமணியோ மரியாதைக்குரிய டிடிவி அவர்களோ எனக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நான் கூட்டணி, எனக்கு இதை கொடுத்தாதான் நான் அமைய பெறும், போன தடவை கொடுத்துட்டு இந்த தடவை அதிகமா கூட்டணி பொதுவில் ஏதாவது ஒரு கமெண்ட் வரைக்கும் வச்சிருக்காங்களா? வச்சதே கிடையாது. சரி, ஆனா நீங்க சொல்ற மரியாதைக்குரிய திருமாவர்கள் இத்தனை சீட் எனக்கு வேணும், நீங்க சொல்ற சிபிஎம் எனக்கு இத்தனை சீட் அப்படி சொல்லி அவரு எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு சொன்னாரா? யாரு பொதுவெளியில் ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஒரு ஆதாரம் காட்டுங்க பொதுவெளியில். இல்ல சார், எதுக்கு கூட்டணி என்ன கட்சியை தேவை? திரு சேர்ந்தவர்கள் அன்புமணியோ திரு டிடிவியோ எதுக்கு டெல்லிக்கு அரசியல் போகணும்? 1000 விஷயம் தேவை. உங்களை கேட்ட இபிஎஸ் முதல் நாள் போறாரு சார், ரெண்டாவது நாள் இவங்க எல்லாம் போறாங்க சார். போறதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க? அமித்ஷாவை மீட் பண்றாங்க சார். பண்ணட்டும். எடப்பாடி மீட் பண்ணிட்டு வந்த அதே அமித்ஷாவை அடுத்த நாள் டிடிவி பாக்குறாரு, அன்புமணி பாக்குறாரு. என்ன தேவை? என்ன தப்பு? அமித்ஷா என்னவோ அப்ப அமித்ஷா dictate பண்றது. அமித்ஷா என்ன பாகிஸ்தான்காரரா? இல்ல சார், இல்ல டைரக்ஷன் வேற ஊர்காரரா? இல்ல சார், ஊர்காரர் தானே. அப்ப டைரக்ட் பண்றது யாரு? அப்ப இயக்குபவர் யாரு? இயக்குனர் யாரு? சரி, என்ன இயக்குனர்னு ஒரு ஆதாரம் கொடுங்க. ஏதோ நடக்குது சார். தயவு செஞ்சு ஏதோ ஒரு ஆதாரம் ஏதோ நடக்குது. இத சொல்றாரு. ஏதோ நடக்குது பண்ணிட்டீங்க. இப்போ இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்தான் இயக்குறாரு, நீங்க இப்ப ஏதோ கே நடக்குது. நேரு சொல்றாரு, இது அதிமுக கூட்டணி அல்ல, பிஜேபி கூட்டணி. இனிமேல் அப்படிதான் சொல்லி ஆகணும். டெல்லிக்கு பழனிசாமியா ஓடணும். அறிவாலய வாட்ச்மேன் தாண்டி அவர் ஏதோ வர சொல்லுங்க. ஒரு பரம்பரைக்கு சாமர்த்திய விஷயத்தை தவிர்த்து சுயமரியாதைன்னு என்னன்னு கத்துக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு எல்லாம் அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போஸ்ட் அடிக்கிறது சுயமரியாதை இருந்துச்சுன்னா இதை தாண்டி வெளியே ஒரு துணிச்சல் இருக்கான்னு கேளுங்க. இல்ல அவங்க தலைவர்கிட்ட கட்சிக்கு உண்மையா உழைச்சோம் அந்த இடத்துக்கு வருவான்னு பேச சொல்லக்கூடிய தைரியம் இருக்கான்னு கேளுங்க. சுயமரியாதை நமக்கு இருக்கணும்ல சார். நம்ம தான் சார் இங்க ஹைகமாண்ட், ஏடிஎம்கே தான். ஊஸ் அமித்ஷா இங்க அவரை வர சொல்லணும்ல. நீங்க வாங்க சார், நீங்க உள்துறை அமைச்சரா இருக்கலாம், ஆனா இங்க கூட்டணிக்கு நாங்க தான் சார்னு நம்ம சொல்லணும்ல. மேல ஒரு எல்லாருக்கும் ஒரு பார்வை, ஒரு மரியாதை இருக்கும். நம்ம ஆதாரமற்ற விஷயங்களை நம்ம மல்லு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா நம்ம தான் அசிங்கப்படுறோம். அடிப்படை சில விஷயங்கள் அரசியல் கணக்குகள். அமித்ஷா எடப்பாடியோட பேசணும். நான் சொல்ற தெளிவா சொல்லி, ஆனா எடப்பாடியை காத்திருந்து வைத்து பார்த்தாருன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க இன்னைக்கு. அதெல்லாம் புழுகு மூட்டை சார். இவங்களுக்கு எல்லாம் பொய், உண்மையை பேச துணிவே கிடையாது. முதுகெலும்பு இல்லாதவங்க. 8:30 மணிக்கு அவர் சந்திக்கணும்னு நேரம் கேட்டதா தகவல்கள்லாம் வருது. ஆனா 10 மணிக்கு மேலதான் யார் சொன்னா அப்படி? அங்க இருக்கிற செய்தியாளர்களே சொல்றாங்க 8:30 மணில இருந்து நாங்க காத்திருக்கோம். அங்க இருக்கிற 200 ரூபாய் வாங்குற திமுக செய்தியாளர் சொல்றாங்க, அது இங்க போடுவீங்க அப்படிதானே? ஒரு உண்மையிலே உண்மை நேர்மை இருக்கிற ஒரு செய்தியாளர் யாராச்சும் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்காங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சார், காட்டுங்க. இதுவரை எனக்கு இந்த நேரம் வரைக்கும் நேரம் கிடைக்கலன்னு 8:30 மணிக்கு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. நேரம் கிடைச்சது நான் போய் பாப்பேன்னாரு. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்கன்னா ஒரு அடிப்படையே புரியாம 2009 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுல கொன்னின 2வது நாள் போய் அப்பனும் மகனும் போய் உட்காந்து 5 அமைச்சரவை கூட 6 அமைச்சரவை கொடுத்துன்னு சொல்லி 1.5 லட்சம் பேர் உயிர் மேல வியாபார அரசியல் பேசின கட்சி அது. அந்த மாதிரி ஒரு தலைவரை வச்ச கட்சி. நீ 5 மினிஸ்ட்ரி கொடுத்தாதான் என்னோட ஆதரவு, அதுவும் வருவாய் ஜாஸ்தியா இருக்கிற மினிஸ்ட்ரி கொடுன்னு சொல்லி பேரம் பேசின கட்சி அது. 2011 திருப்பி அதே போய் 6 நாள் காத்து 6 மணி நேரம் சோனியா காந்தியை காத்து காலில் சோனியா காந்தி காலில் விழுந்து கதறி சிபிஐ ரேடுக்கு 63 சீட்டு கொடுத்த கட்சி அது. அந்த மாதிரி தலைவர் வச்ச கட்சி. கதறினாங்கன்னா அவங்க தரப்பு ஆளு இல்ல. இந்த வரலாறு நீங்களும் ஏதாவது பண்ணீங்களான்ற மாதிரி அவங்க பார்க்க இந்த மாதிரி வரலாறு இருக்கிறவங்க அவங்கள மாதிரி தான் அடுத்தவங்களும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அப்படி கிடையாது. இதுதான் அவங்களோட அனுபவம். அவங்களோட அனுபவ பாடம் தான் மத்தவங்க நினைச்சுக்கிறாங்க. சார், நம்ம முக ஸ்டாலினுக்கு டெல்லிக்கு போறதுனால காலில் விழுகிறது தான் தெரியும். அதுக்காக தான் மரியாதைக்குரிய கனிமொழி அமைச்சாரு. சார், என்டிஏ என்னால காலில் விழுந்தா இப்ப எனக்கு மானம் போயிரும், மரியாதை நீ போய் காலில் விழுந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் மரியாதைக்குரிய அப்ப கனிமொழி. நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி வரும் சார். ஏன் சார் இப்படி இப்ப நான் போற பேசுற போக்குல இல்ல இந்த இப்படி பேசினா எவ்வளவு அபத்தமா இருக்கு. இதைத்தான் நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். உண்மைக்கு புறமான விஷயத்த நேரு மாதிரி ஒரு அமைச்சரா பேசினா அது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஆதாரம் இல்லாத விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதுமா? நான் சொன்னது நான் போய் காலில் விழுந்து அசிங்கமா இருக்குமா? நான் ஏற்கனவே போய் என் பையனை துணை முதல்வர் ஆக்குற முன்னாடி நரேந்திர மோடியை பார்த்து 45 நிமிஷம் காலில் விழுந்துட்டேன்.
நேரு வந்து எனக்கு ரைடு வந்தோடனே நான் போய் என் பையனை அனுப்பிச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் காலில் விழுந்துட்டேன், என் பையனை விழுக சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆதாரம் இருக்கா ஏதாவது? இப்போ இவ்வளவு நேரம் பேசுங்க, ஆதாரம் கேட்டால் நீங்க என்ன கொடுத்தீங்க? இல்ல சார், தொகுதி பங்கீடுன்னு ஒண்ணு எங்க நடக்கணும்? அறிவாலயத்துல இப்ப நடக்குது இல்ல, 5 பேர் உட்காந்து தொகுதி பங்கீடு நடத்த. இருங்க சார், நான் சொல்றேன். அந்த மாதிரி எம்ஜிஆர் மாளிகை, அவ்வை சண்முகம் சாலையில எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு எத்தனை பேர் போட்டீங்க? உங்கள்ட்ட ஒரு ஏன் வரல? எந்த கட்சியும் ஏன் வரல? உங்கள்ட்ட ஒரு அடிப்படை கேள்வி. அதிமுக தொகுதி பங்கீடு குழு என்னைக்கு அறிவிச்சு? 2-3 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்புறம் என்ன சார் டெல்லிக்கு ஏன் எம்ஜிஆர் மாளிகையில அதிமுக அலுவலகத்துல நடக்கல? குழுவே 3 நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்கோம் சார். ஒரு கட்சி ஆபீஸ் இருக்குல்ல சார், நமக்கு அங்க நடத்தணுமா இல்லையா சார்? அதாவது இப்ப அறிவாலயத்துல நடக்குது இல்ல விஷயம், உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை பேசினா எங்க சார் உங்க கட்சியில அந்த மாதிரி நடக்குது? பேரறிஞர் அண்ணா சொன்னது, சாக்கடை துர்நாற்றம் பரவலா வேகமா வீசும். திமுக சொல்ற குற்றச்சாட்டு சாக்கடை இல்ல, வெளியில பொதுமக்கள் என்ன பாக்குறாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. பொதுமக்கள் யார் எதுவும் மக்கள், இது வந்து திமுக வெட்டுற குற்றச்சாட்டு. அவங்க சொல்ற விஷயம் அதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல, புறமான எந்த லாஜிக்கும் கிடையாது சார். ஏடிஎம்கே அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகைக்கு உள்ளார உட்கார்ந்து ஒரு தொகுதி பங்கீட்டு குழு உட்கார்ந்து எதுக்கு வராரு, வாங்க புரட்சி பாரதம் வாங்க, பூவை ஜெகன்மூர்த்தி வாங்க அப்படின்னு யாரையாவது கூப்பிடணும்ல, நீங்க பேசணுமா? நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்தி காட்டுங்க. நீங்க 53 வருஷம் இருக்கிற கட்சிக்கு நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க எப்படி கட்சி சார். இதெல்லாம் நடக்குது சார். இங்க எங்க உங்க எதிர்முகாம்ல நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம். என்ன நடக்குதுங்க இப்ப தைரியமா பேசுவோமா? இப்ப தைரியமா பேசுவோம் சார். நீங்க அந்த மாதிரி தொகுதி எதிர்முகாம்ல ஒரு அலுவலகம் போட்டு உட்காரலையே. அது எப்படின்னா, அலுவலகத்துல எடப்பாடியார் ஆளுமையை கண்டு பொறுக்க முடியாம வைத்தறிச்சல புலம்பங்களோட புலம்பல் மாதிரி கேக்குது எனக்கு. முக ஸ்டாலின் சார் பசுமை வழிச்சாலைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லன்னா சேலம் வீட்டுக்காவது போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லன்னா எம்ஜிஆர் மாளிகை அதிமுக அலுவலகம் அவ்வை சண்முகம் சாலை அங்கேயாவது பேச்சுவார்த்தை. எங்கேயுமே நடக்கல. அறிவாலயத்தில் நடக்குது, திமுக கூட்டணியில் நடக்குது. போறாங்க, ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்க, இன்னும் உடன்பாடு எட்டலைங்க, பேசிட்டு இருக்கோன்றாங்க. அந்த மாதிரி என்ன நடக்குது? மக்கள் நீதி மையம் கூட போய் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோங்க, இன்னும் 1 இருக்குங்கன்றாங்க. அந்த மாதிரி உங்க கட்சி கூட்டணியில யாரு என்ன போய் பேசினாங்க, எங்க நடந்துச்சு? இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்னு ஒரு அடிப்படை உதாரணம் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்கும்? இதுதான் ப்ரொசீஜர். இல்ல எப்ப நடக்கும்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் காலத்துல இப்ப வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி நடக்கும். நீங்க எத்தனை கட்சிக்கு தலைவரா இருந்திருக்கீங்க? நீங்க எந்த கட்சி ஆரம்பிச்சு தலைவரா? நான் கிட்டத்தட்ட 3-4 தேர்தல் பாத்துருக்கேன். இப்ப அடிப்படை என்னன்னு பேசுவோமா? ஆதாரத்தோட பேசுவோமா? இத்தனை சீட்டு கொடுத்தாதான் கூட்டணி. போன தடவையோட அதிகமா கூடு. கூட்டணிக்கு நான் வந்து பேச்சுவார்த்தை குழு அமைச்சு 75 நாள் வெயிட் பண்றேன். ஏன் என்னைய மதிக்க மாட்டேங்கிற? எனக்கு சுயமரியாதை முக்கியம். இல்லைனா நாங்கள் வெளியே போயிடுவோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் தாவாக்காவோட பேசுகிறோம், எங்களை மரியாதையாக நடத்தணும் திமுக. இத்தனை கண்டிஷனையும் வச்சு பொது வழியில் அடிச்சுக்கிட்டது எந்த கட்சி சார்? எந்த கூட்டணி சார்? திமுக தானே? சரி, ரைட் சார். அப்போ அறிவாலயத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கக்கூடிய இடத்துல இன்னும் முடிவாகாமல் இழுப்பறியில் போய்கிட்டே இருக்கு. அங்கே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் பொது வழியில் யாருமே சொல்லலை. எடப்பாடியார் எடுக்கும் முடிவே இறுதியானது. அவர் என்ன நம்பர் சொன்னாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி இங்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கேட்கும்போது கூட தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி பிஜேபி ஒரு பரஸ்பரம் பிஜேபி எடப்பாடி கொடுக்கறத வாங்கிக்கிறேன்றாங்க. சொல்லலையா? திருச்சி இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா பிரதர்? திருச்சி மாநாடு ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா சார்? மாதேஷ் தவறா பேசாதீங்க மாதேஷ். ஆதாரத்தோட வெளியே போறோன்னு அசிங்கமா போயிருக்கு மாதேஷ். திருச்சி மாநாட்டில் காலையில பியூஷ் கோயல் ஆங்கில ஊடகம் பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? ஹவ் இஸ் த சீட் ஷேரிங் கோயிங் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொன்னார் தெளிவா? EPS is the leader for our alliance and whatever number he decides is final. சொன்னாரா இல்லையா? அவர் தான் முடிவெடுப்பான்னு சொன்னாரா இல்லையா? கோரிக்கை வைக்க மாட்டாங்க. கேட்கிற தைரியமாச்சு திமுக இருக்கா சார்? அது கோரிக்கை கூட வைக்க மாட்டாங்களா என்ன? வைக்கிறாங்க, வைக்க மாட்டாங்கல்ல ரெண்டாவது மாதேஷ். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இதான பதில். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு அங்கே டெல்லியில போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த எடப்பாடியாரு அவர் ஆளுமையா டெய்லி அறிவாலயத்தை நீங்க எட்டி பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஒரு சீட் கொடுப்பாங்க. அந்த நிலைமையில இருக்கிற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை பத்தி பிரஸ்தாபிச்சுட்டு போமா? முக ஸ்டாலின் ஒரு ஆளாவே மதிக்கல. புரிஞ்சுங்க, தயவு சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பான வார்த்தை. அது ஒரு முதலமைச்சர் அதே மரியாதை எடப்பாடியார் கொடுத்தா நாங்களும் கொடுக்குறோம் பிரதர். யாரு தப்பா பேசல சார்? யாரு சொன்ன? யாரு தப்பா? எதுக்கு டெல்லிக்கு போறீங்க பாருங்க? தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் ஏடிஎம்கேனா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னா எத்தனை பேர் உயிரை கொடுத்து 53 வருஷம் இருக்கிற கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, ஒரு சாதனை இருக்கு. யாரு போன? உங்க கூட இருந்தவங்க தான் போய் சொல்றாங்க. ஓபிஎஸ் தரப்பினர் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அது மெல்ல மெல்ல அமித்ஷா திமுகவும் மாறிடுச்சுன்றாங்க. சரி பிரதர், நான் சொல்லுவது எனக்கு வந்து இங்கிருந்து போன துரோகிகளை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னோட நேரு தீய சக்தினா எனக்கு திமுக தான் கண்ணுக்கு தெரியும், தீய சக்தினா எனக்கு ஸ்டாலின் தான் கண்ணுக்கு தெரியும், ஸ்டாலின் குடும்பம் தான் கண்ணுக்கு தெரியும், திமுக தான் கண்ணுக்கு தெரியும். அவங்க என்ன விமர்சனம் அதற்கு எதிர்மறை விமர்சனம் நாகரிகமா தான் இப்போ ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் லீடரா மாறி இருக்காரு திரு ஸ்டாலின். ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவரா மாறி இருக்காரு. பாத்தீங்களா? அதே ட்ரஸ்ட் ஃபேக்டர் எடப்பாடி மேல இருந்தா இல்ல எடப்பாடி தான் நமக்கு சரின்னு எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. யாருக்கிட்ட? நிறைய பேர் அங்க போய் சேர்ந்தது பாருங்க. வரிசையா கூட்டணிக்கும் போறாங்க,
உங்க கட்சி விட்டு அந்த கட்சிக்கும் போறாங்க, மத்த கட்சி விட்டு அந்த கட்சிக்கு போறாங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் ஸ்டாலின் தான். எடப்பாடியா இருந்திருந்தால் எல்லாரும் இங்க வந்திருப்பாங்கல்ல. அப்ப நம்பிக்கைக்குரிய தலைவர் உதயநிதி இல்ல. உதயநிதி இப்போ ஸ்டாலின் தான் அங்க ஹைகமாண்ட். அப்படியா? ஆமா, ஹைகமாண்ட் அவர் தான். போஸ்டர்ல ஈக்குவலா உதயநிதி போட்டோ வருது. எல்லா வால் போஸ்ட்லயும் இல்ல உதயநிதி. சார், நான் கேக்குற கேள்விக்கு ஸ்டாலினை நம்பக்கூடிய அந்த தலைவர்கள் கட்சிகள் அப்போ எடப்பாடியை நம்பலையோ, நான் நம்பலையா, கேட்டேன் வரலையே, அந்த நம்பிக்கை இருந்திருந்தால் வந்திருப்பாங்களேன்ற நானு தெளிவாக தான் கேட்கிறேன். அப்ப அந்த அதே மாதிரி உதயநிதி இது இல்ல. நான் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு நிறுத்தி தான் கேள்வி கேட்கறேன். நான் கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஒரு கிளாரிட்டியே கேட்க ஏங்க கூடாது. நீங்க ஏங்க அடுத்து உதயநிதிக்கு போறீங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நானும் உங்கள்ட்ட கேட்கிறேன். சரி. நானும் மக்களோட தானே இருக்கேன். ஸ்டாலினுக்கு ஈக்குவலா போஸ்டர்ல உதயநிதி போட்டா இருந்தா உதயநிதியை வந்து மதிக்கலையான்னு கேட்கிறேன். யாரும் ஆமாவா இல்லையா? இல்ல தெரியலையா? இல்ல, ஸ்டாலினை மதிச்சா போதும் அந்த கட்சியில. ஸ்டாலினை மதிச்சா போதும். அதனாலதான் நேரு வந்து திருச்சி மாநாட்டில் உதயநிதிக்கு சால்வ போடாம அடுத்த போயிட்டாரு. அது அவர் போட்டு அவருக்கு என்ன வாழ் உன்னையோட கட்சியோட சீனியர் நானே அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால வர்றதெல்லாம் எடுத்து வச்சு பேச லைவ்ல பார்த்தது பேசுறேன் பிரதர். பியூஷ் கோயல் எடப்பாடியார் சீட் சரிங்க அவர் முடிவெடுப்பான்னு சொன்னதே உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. உதயநிதிக்கு மட்டும் பூங்கொத்து கொடுத்தது மட்டும் உங்களுக்கு மட்டும் தெரியுது, அடுத்த யாருக்குமே தெரியுமா? அவர் ஒரு வாள் எல்லாம் கொடுத்தாரு சார். வாழை கொடுத்தாரு, காலை கொடுத்தாரு, சால்வை போடும்போது அவரை தாண்டி போன கதை ஊரே பார்த்துச்சு. அப்புறம் அப்ப நம்ம இப்ப பேசுவோமா உள்கட்சி பூசல் இருக்கான்னு பேசினா சபரீசன் போய் ஒரு மாநில செயலர் நேர்காணல் எதுக்கு பண்றாரு? அவர் என்ன இருக்காரு? திமுக பொய்ச்சலரா? சரி, திமுக தலைவரா இல்ல துணை தலைவரா? அந்த மாதிரி யாராவது 10 பேர் கூட போலியே சார். பிரதர் நான் எதுவுமே நடக்கல சார். இந்த கேள்வி கேளுங்க பிரதர். இத பத்தி பேச அங்க நடக்கக்கூடிய வேகமும் இத பத்தி பேசுற துணிவு எந்த ஊடகம்? என்ன வேகம்? மானங்கெட்ட வேகம். 15 வருஷமா நாங்க கொள்கை கூட்டினா அதை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மாசம் இழுத்தடிக்கணுமா? தீண்டத்தகாத கட்சி அதிமுகன்னு சொல்லி இன்னைக்கு 7 பெரிய கட்சி பிளஸ் இதர கட்சிகளோட கூட்டணி வச்சு இன்னைக்கு சீட் ஷேரிங் வரைக்கும் சத்தம் எல்லாம் முடிஞ்ச யார் ஆளுமை? முடியல. இன்னும் முடியல. யார் சொன்னாங்க? இங்க சைன் ஆன மாதிரி இங்க எத்தனை பேர் சைன் ஆச்சு? மட்டும் தானே அறிவிக்கணும். இல்ல சார், அதுதான் சார், இங்க சைன் ஆன மாதிரி இங்க எத்தனை சைன் ஆச்சு? அங்க சைன் பண்றதுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இத கூடன்னு விமர்சனம் ஐயோ இப்ப நாங்க சைன் பண்றோம். இங்க வந்து ஒருத்தர் எல்லாமே அறிவாலயத்துல எட்டி பார்த்தார், அவருக்கு ஒரு சீட்டு. புகழேந்தி இப்பதான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு, அவரே கூப்பிட்டு ஒரு சீட்டு. ஆனா 15 வருஷமா கொள்கை இருங்க சார். அப்ப நீங்க இவ்வளவு எதை சொல்றீங்க? அப்புறம் ஏதோ 15 வருஷமா கொள்கை கூட்டணி வீசிக்க உனக்கு ராஜ்யசபா கிடையாது. போன தடவை கொடுத்த சீட்டோட கம்மியான சீட்டு 10 வேணும்னா இதுல உதயசூரியன் இல்ல நிக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஐயா 40 சீட் கொடு, உனக்கு 40 சீட்ல தகுதி இல்ல, நீ காங்கிரஸ் யாரு? இல்ல நாங்க தாவா கூட போறோம் கிடையாது, உனக்கு இவ்வளவுதான் சீட்டு. மதிமுக உங்க குடும்பத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச வைகோபால்சாமி, கடைசியில பையனோட எம்பிக்கு அடமான வச்ச வைகோபால்சாமி, ஸ்டாலினுக்கு ஒரு கிளைக்கலை செயலர் தகுதி கூட இல்லைன்னு சொன்ன வைகோபால்சாமி, 5 சீட் தான் உனக்கு, 4 சீட் உதயசூரியன், ஒரு சீட்ல இன்னொரு தொகுதி. இப்படி ஒரு அடிமை சாசனம் வச்சு அறிவாலய வாட்ச்மேனுக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சர் ஒரு பெரிய சாதனையா? அப்புறம் 15 வருஷம் கொள்கை கூட்டணி எதுக்கு பெருமை பேசணும்? 15 வருஷம் கொள்கை கூட்டணின்னு இருக்கிறவங்களும் ஒரே நாள்ல அமைச்சிட்டு போகணும் கூட்டணியை. எதுக்கு இந்த எழுப்பறி? நம்ம கூட தான் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றீங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் வருகை ரத்து, பல விஷயங்கள் நடந்தது. என்ன பல விஷயங்கள்? இதனால நான் என்ன இந்த உண்மை ஏத்துக்கிறதுக்கு வந்து பயமா? எங்கேயாச்சும் பொது வழியில கூட்டணி கட்சியில மரியாதைக்குரிய தினகரன் அவர்களோ, மரியாதைக்குரிய இப்ப ராமதாஸ் அவர்களோ, இல்ல மரியாதைக்குரிய என்டிஏ சேர்ந்த பாஜக யாராவது வந்து எனக்கு இத்தனை சீட் கொடுத்தாதான் போன தடவை இந்த தடவை ஜாஸ்தியாக கூட கம்மி, ஏதாவது ஒரு பொது வழியில கூட்டணி குறித்த விமர்சனமோ இல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்துச்சா இது வரைக்கும்? தலைமை யாருன்னு சொல்லணும்? அதிமுக தானே தலைமைன்னு சொல்லணும். தலைமை தான், அதிமுக தான். நேற்றுக்கு டிடிவி தினகரன் இங்க இருந்து போனார்ல டெல்லிக்கு, ஏர்போர்ட்ல அவர் கொடுத்த பேட்டியில பிஜேபி தான் என்டிஏ தான் தலைமை. பிஜேபி என்டிஏக்கு பிஜேபி தான், பாஜக தான் தலைமை. இதுல என்ன புது தலைமை? அதிமுகவுக்கு பிஜேபி தான் தலைமையா? இந்தியாக்கு தெரியுது. அதிமுகவுக்கு பிஜேபி தான் தலைமையா? சார், அதிமுகவுக்கு பிஜேபி தான் தலைமையா? இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்க அரசியல் அறிவு இல்லன்னு சொல்லிட போறாங்க. யார் சார்? என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க சார். இல்ல சொல்லிட போறாங்க. டிடிவி தினகரன் அப்படிதான் சொல்றாரு. மாதேஷ் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். இண்டி கூட்டணிக்கு யார் தலைமை? இங்க தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் தான். அப்போ அதே தானே இங்க தமிழ்நாட்டுக்கு எடப்பாடின்னு சொன்னா பாஜக தலைமை, பாஜக தலைமை. ஸ்டாலின் தலைமை இல்லையா? இண்டி கூட்டணிக்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டுல ஸ்டாலின். அப்ப அதையே சொல்லுங்க, எடப்பாடியார தலைமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அப்படி சொல்ல மாட்டாரு. எங்களுக்கு தலைமை வந்து என்டிஏ தான், பிஜேபி தான். ஆமா பிரதர், என்டிஏ பிரதர். இல்ல எடப்பாடின்னு சொல்ல மாட்டேன்றாரு அவரு. பிரதர் என்டிஏ தலைமை பாஜக தான். எவ்வளவு முரண் இருக்கு பிரதர், எவ்வளவு முரண் இருக்கு. இது முரண் இல்ல பிரதர். இது எப்படி தெரியுமா? எதையுமே கிடைக்காம ஐயா என்னடா ஏதாவது சிக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆடத் தெரியாத நர்த்தகி உனக்கு ஏமா ஆட தெரியலன்னு கேட்டா மேடை கோணலா இருக்குனால அந்த கதை இது. ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியல, ஒரு ஆதாரத்தோட ஒரு விமர்சனம் வைக்க முடியல, உண்மையை பேச முடியலங்கும் போது இது ஏதாவது தேருமான்னு அலையிற மாதிரி இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க மறந்துட்டீங்க. கேளுங்க, அதை சொல்லுங்க. என்டிஏக்கு கூட்டணி பாஜக தான், இண்டிக்கு கூட்டணி காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் பேசினா இங்க திமுக, இங்க திமுக, அதே நீங்க அதிமுக. திமுக கூட்டணியில காங்கிரஸ் சபார்டினேட், குடுக்குற இடத்துல வாங்குற கட்சி, அவ்வளவுதான். சரிங்களா? அதிமுக அப்படிதான். எது பிஜேபி குடுக்குற இடத்துல வாங்குற கட்சி, கரெக்டா?
அதிமுக கொடுக்குற இடத்துல பிஜேபி வாங்குற கட்சி கரெக்டா? தெளிவா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் எந்த பிரதர் ஆமா சொல்லுங்க. அதிமுக கொடுக்குற சீட்டை சொல்லுங்க சார். பியூஷ் கோயலே சொல்லிட்டாரு பிரதர். நீங்க ஏதோ எனக்கு பயங்கரமான பாயிண்ட் அடிச்சு ட்ரை பண்ணாதீங்க. பாயிண்ட் எல்லாம் கிடையாது. தெளிவா பியூஷ் கோயல் சொன்னதுதான். அதிமுக கொடுக்கறத வாங்குற கட்சி பிஜேபி. கிரீஷ் சோடங்கர் சொன்னது நீங்க சொன்னதுக்கு எப்படி முரணா கிரீஷ் சோடங்கர் சொன்னான்னு மக்களுக்கு தெரியும். சரி, நீங்க உங்களோட ஊடகத்துல ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டீங்க. திமுக கொடுக்குற கட்சி வாங்குற கட்சி காங்கிரஸ் சொன்னீங்க. ஆனா அது எங்க அடிதறி நடந்துச்சு, கிரீஷ் சோடங்கர் என்ன பேசணும் இன்னும் வரலாறுல இருக்கு. இன்னும் ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னாத வரலாறு இன்னும் தான் இருக்கு. ஆனா இங்க தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி. சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா அப்படின்னா இபிஎஸ் முடிவு பண்ணுவார்னு சொல்லி திருச்சி மாநாட்டுல கோயில் பேட்டி கொடுத்தது இருக்கு. இதுதான் நிலைப்பாடு. இது எல்லாருக்கும் வயிறு ஏறினா வயிறு ஏறிட்டான். எப்படா ஒரு விவசாயி இந்த அளவுக்கு மேல வர முடியும்? எந்த அரசியல் பின்புலம் குடும்ப பின்புலம் இல்லாம அப்பா தாத்தா பேர் சொல்லாம அப்பா பேர் சொல்லாம ஒருத்தர் உழைச்சிட்டே எப்படி மேல வர முடியும்? வயிற்றுச்சு இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். கருணாநிதி பேரை சொல்லி ஸ்டாலின் வந்தாச்சு, ஸ்டாலின் பேரை சொல்லி இப்போ உதயநிதி, இந்த 3 பேர் சொல்லி அடுத்து இன்பநிதி, இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி உழைச்சி மேலே வந்தவரை பார்த்தா வைத்தறிச்சல் இருக்குதான் செய்யும். பிஜேபி முடிவு செய்து எல்லாத்தையும் உங்களை கொண்டு போய் கட்சியை நீங்க டெல்லியில அடமானம் வச்சிட்டீங்க. அதனாலதான் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ போர் இந்த தேர்தல்னு திமுக சொல்றாங்க. 18 ஆண்டு காலம் காங்கிரஸோட கூட்டில் இருந்த கருணாநிதி டெல்லி பேச்சு கேட்டு தானே ஆட்சி பண்ணாரு. அப்போ அந்த அனுபவம் அப்படிதான் பேசும். இன்னைக்கு டெல்லி பேச்சு கேட்டு இன்னைக்கு அதான் சார் டெல்லி இன்னைக்கு தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ நான் சொல்லிடுறேன், வரலாறு சொல்லிடுவோம் சார். டெல்லி பேச்சு கேட்டு தான் கச்சத்தீவு தாரவாத்து கொடுத்தோம். டெல்லி பேச்சு கேட்டு தான் காவேரி ஒப்பந்தத்தை போடாம விட்டோம். டெல்லி பேச்சு கேட்டு தான் முல்லை பெரியாரில் உரிமை மீட்காம போயிட்டோம். டெல்லி பேச்சு தான் காவேரி டீல் விட்டோம். டெல்லி பேச்சு கேட்டு தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தோம். டெல்லி பேச்சு கேட்டு தான் ஜல்லிக்கட்டு தடை பண்ணோம். டெல்லி பேச்சு கேட்டு தான் நீட்டை கொண்டு வந்தோம். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய அடிமைங்கிறது கருணாநிதிங்கிறது இதோட என்ன சான்று வேணும்? டெல்லி கேட்டு தான் கருணாநிதி ஆட்சி பண்ணாரு. நீங்க ஆனா கூட்டணியில டெல்லியோட கூட்டணியில இருக்கும் போதே எடப்பாடியார் அவதூறு வழக்கு போட்டாரு. காவிரி மேலாண்மை வெற்றி பெற்றதுக்கு நீ என்ன எங்களுக்கு நடைமுறைப்படுத்தல அவதூறு வழக்கு. இதே டெல்லியை ஆளுகின்ற பாஜக மேல அவதூறு வழக்கு கூட்டணியில இருக்கும்போது. டெல்லியோட இருக்கும்போது 7.5% செய்து உள்ள ஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. டெல்லி இருக்கும்போது தான் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொண்டு வந்தாரு. டெல்லி இருக்கும்போது தான் மெட்ரோ நிதி பகிர்மானம் 50-50 மாத்திரம்னு சொல்லி நிதி பகிர்மானத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சாரு. இதை விட என்ன செய்யணும்? டெல்லின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் டெல்லியில் இருக்கும்போது கொண்டு வந்தாரு. இப்போ கூட்டணி அறிவிப்புன்னு வந்த உடனே இந்த அறிவிப்புலேயே 10,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. 2 தடவை பிரதமர் ஒரு தடவை 4,500 கோடி, இன்னொரு 5,500 கோடி, 2 தடவை 10,000 கோடி கொண்டு வந்திருக்காரு. யார் கொண்டு வந்தது? கூட்டணி. அப்புறம் எங்க டெல்லியை கேட்டு ஆட்சி பண்றோம்? கூட்டணி கொண்டு வந்துச்சா? ஆமா. இல்ல சார், பிஜேபி அதெல்லாம் கொடுத்தாதான் ஏதோ பிஜேபி சர்க்கார் அப்படின்னா அதுதான் பிரதர் அர்த்தம். இங்க ஆளுகின்ற கட்சி இல்ல. டபுள் இன்ஜின் சர்க்காரை நீங்க ஏற்கிறீங்களா? அதிமுக கண்டிப்பா ஏற்கிறீங்க பிரதர். நாங்க அதுக்கான உதாரணத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் பிரதர். அவங்க டபுள் இன்ஜின் ஒரே ஓட்டினே இருப்பாங்க வண்டியை, திடீர்னு சிங்கிள் இன்ஜினா மாத்திடுவாங்க சார். வெளியே சொல்றாங்க, டவுட்டா சொல்றாங்க. பிஜேபி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மாறல் மு.க. ஸ்டாலின் கண்டுபிடிப்பாரு. டபுள் இன்ஜின்ல வண்டி ஓடும்போது ஒரு இன்ஜினை மட்டும் கழட்டி விட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் மார்வல்னா மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி சடனா உங்களை கழட்டி விட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? சார் எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. அரசியல் களமும் அப்படிதான். கூட்டணி அமைய பெறுவது கால சூழலுக்கு இருக்கக்கூடிய சவால். என்ன இதை தெரிஞ்சவங்க அனைவரும் நம்மளால சாதனையை பேச முடியல, நம்மளால மக்களை சந்திக்க முடியல, கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாம இப்போ போய் மக்களை சந்திக்க முடியலன்னு சொல்லி கோல்மால்புரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம். இதுதான் வரலாறு. இது வரைக்கும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எடப்பாடியார் தனி பெரும்பான்மையுடன் அவருடைய ஆளுமையில் தான் நீங்கள் ஆட்சி பண்ணி தமிழகத்துக்கு மக்கள் நலத்திட்டம் கொடுத்துருக்கிறாரு. டெல்லி சொன்னா செஞ்சிருவாங்க, டெல்லி செஞ்சிருவாங்க, இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கிடையாது அந்த மாதிரி சொன்னதுக்கு. ஆனால் கருணாநிதி டெல்லிக்கு முழு அடிமை, சோனியா காந்தியின் முழு அடிமை, ராஜீவ் காந்தியின் முழு அடிமை, அடிமையிலும் அடிமை அவர். இல்லை சார், தமிழ்நாட்டை டெல்லி ஒருபோதும் மிரட்டக்கூடாது. அப்படி ஏதாவது உங்களை மிரட்டுறதா இருந்தாங்க தமிழ்நாடே திரண்டு நிற்கும் அப்படின்றாங்க. இதை கருணாநிதி ஆட்சி பண்ணியிருக்கும் போது பண்ணி காமிச்சிருக்க வேண்டியதானே, திரண்டு நின்றுக்க வேண்டியதானே. அப்படின்னா ஜல்லிக்கட்டு தடையாயிருக்காது. இப்போ உங்களை அலைன்ஸ்ல சீட்டை போடு, கருணாநிதி அப்படி சொல்றத செய், இல்ல நீ டெல்லிக்கு வான்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல் இருந்தா சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திரண்டுருவாங்க. நான் சொல்றேன் சார், இந்த மாதிரி கருணாநிதி அன்னைக்கு முதுகெலும்போட சொல்லியிருந்தாருன்னா 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. காவேரிக்கு பிரச்சனையே வந்திருக்காது, கச்சத்தீவு போயிருக்காது, ஜல்லிக்கட்டு தடையா இருக்காது, நீட் வந்திருக்காது. இவ்வளவுமே மார்க்கண்டே நதிக்கு 340 ஏக்கர் எடுத்தாங்க ஃபாரஸ்ட்ல. அதுக்கு உத்தரவு போடுறது காங்கிரஸ், கூட்டணியில திமுக. அதான் 2003 NRCCAக்கு கையெழுத்து போட முடியாது, கருணாநிதி வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்திரிச்சு நின்று இருந்தா கருணாநிதி முதுகெலும்போட அன்னைக்கு எந்திரிச்சு டெல்லி மிரட்டாங்க நின்று தமிழ்நாடே திரண்டு அதிமுக திரண்டு போராடி இருக்கும் சார். அவரோட அதிகாரம் இருந்தா போதும், கொள்ளையடிச்சா போதும், குடும்பம் நல்லா இருந்தா போதும், கருணாநிதி அமைதியா இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த கதைன்னு சொன்னா கோச்சுவீங்க. ரயில் ஏறி வந்த கதை, அதுக்கு டிக்கெட் காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்க ஆசிய பணக்காரர் பட்டியல், அதை விட்டு இப்போ உலக பணக்காரர் பட்டியலில் போனோம்.
அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அந்த கட்டுக்கதையெல்லாம் ரொம்ப கை வந்த கலை. அதிமுகவினர் எல்லாம் என்ன ஜோல்னா போயோட மாட்டு வண்டியிலேயே சுத்திட்டு இருக்கீங்க? தெரியல பிரதர், எனக்கு மாட்டு வண்டி தான், நான் ஜோல்னா போயோட மாட்டு வண்டி தான் சுற்றுவேன். இல்ல சார், அதிமுக மட்டும் அவ்வளவு இல்ல, கொள்ளடிச்சிட்டாங்க, நீங்க பட்டியல் சென்னையில போடுறீங்க. மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய சார், ஊழல் வழக்கு அவங்க மேல எல்லாம் என்ன நான் இருக்கோ அதே மாதிரி தான் உங்க மேலயும் இல்ல, இருக்கு சார். உங்க கட்சியினர் சென்னையில- மேலயும் நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் சென்னையில 13 பேர் மேல இருக்குது. மாதிரி சென்னையில மாட்டு வண்டி ஓட்டுற வாய்ப்பு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் மாட்டு வண்டியிலே போறேன், ஜோல்னா போய் போட்டு போறேன். இல்ல, ஊழல் குற்றச்சாட்டு 2 கட்சிக்கு மேலயும் இருக்கு சார். குற்றச்சாட்டுங்கிறது வேற, வரலாறுங்கிறது வேற பிரதர். ம். ட்ரெயினில் ஏறி வந்தது யாரு, இன்னைக்கு அவங்க குடும்ப சொத்து எங்கேவா இருக்கு, என்னவா இருக்கு, வேலைக்கு சேர்ந்த இன்பதினால 2 மாசத்துல 2 கோடி ரூபாய் கார் வாங்க முடியுது. ம். இந்த மாதிரி வரலாறுலாம் திமுக மட்டும்தான் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் பிரதர். என்டிஏ கூட்டணியில் எல்லா முடிவுகளையும் எடப்பாடி தான் இருக்கிறாரா இல்ல பிஜேபி ஏதேனும் மிரட்டுகிறதா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் எடப்பாடியார் தான் முடிவெடுக்கார், அவர் முடிவே இறுதியானது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரு? திமுக எப்போ? மகளிருக்கு உரிமை தொகைன்னு அதான் எப்போ கொடுத்துட்டு, நான் சொல்றேன் கொஞ்சம் கேள்வியை முழுசா உள்வாங்க. அவங்க நீங்க- 1000 ரூபாய் உங்களை மாதிரி உரிமை நானும் ஒரு நிமிஷம் பண்ணி காமிக்கலாமே ட்ரை சார், பண்றேன். நான் எதுவும் பண்ணி காட்டல சார். இல்ல உங்களை மாதிரி நான் பண்ணி நான் எதுவும் காமிக்கிறேன். பண்ணி காட்டல, நான் இயல்பா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த 1000 ரூபாங்கிறது ஆட்சிக்கு வந்த தொகை. முதல் மாசத்தை உரிமை கொடுத்தாங்க. தொகை ஆட்சிக்கு வந்த முதல் அதெல்லாம் இல்ல மாசம் சார், அவங்க கொடுத்திருந்தாங்க. நீங்க 2000 ரூபாய்ன்றீங்க. அப்போ திமுக பொய் சொல்லிட்டாருங்கிறத நீங்க அவங்க ஒத்துக்கிறீங்களா? பெண்களுக்கு இலவச பேருந்து, நீங்க அப்போ ஆண்களுக்கு திமுக இலவச பேருந்து. என்ன சார் இது? மக்களை காசு கொடுக்குறேன்றீங்க, இலவசமா கொடுக்குறேன்றீங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறேன்னு சொல்லுங்க சார். நல்ல திட்டங்களை, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோன்னு சொல்லுங்க. காசு கொடுக்குறேன்னு சொல்றது ஒரு நல்ல ஸ்கீமா இதெல்லாம்? அந்த 1000 ரூபாய் எங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டதும் அந்த ஸ்கீம். இல்ல சார், மக்களை நீங்க வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறீங்களோ? கேளு, திமுக கேளுங்க. இப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க, எங்க பணம் 5 வச்சிருக்கீங்க? வருஷத்துல ஒரே ஒரு கோடை கால நிதி அப்படின்னு கொடுக்குறீங்க, 4 வருஷம் வெயில் அடிக்கலையும். கேளு, திமுக அடுத்து பத்தி எல்லா கேளுங்க. வருடமும் இருக்கும்ட்டாங்க. எல்லா வருடமும் இருக்கும்ட்டாங்க. எல்லா வருஷமும் கோடை காலம் வருது பிரதர், அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். முக ஸ்டாலினுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, 5 வருஷம் கழிச்சு தான் கோடை காலம் வருதுன்னே தெரியுது. நீங்க ம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க, சரி, ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்றீங்க. அது நாங்க நீ இப்பதான் கடன் சுமை என்ன இல்ல, தெரியுங்களா? நாங்க 10 லட்சம் இப்பதான் கோடி நாங்க ஆயிடுச்சு. இப்பதான் சொல்றோமா இல்ல 10,000 ரூபாய் வேற கொடுக்குறேன்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, வந்ததும் நான் பிரதர் நான் என்ன எங்க இருக்கு காசு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, 2021 தேர்தல் அறிக்கை இருக்கிற விஷயத்தை இப்போ உயர்த்தி சொல்றோம். இதுல என்ன பெருசா? இல்ல சார், பணம் இல்லையே சார். இப்ப கடன் சுமை பெருசா தமிழ்நாடு ஆமா சார், கடல்ல 5 லட்சம் இருக்குது. கோடி கடன் வாங்கி 3 லட்சம் கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க. நிதி ஆதாரம்னு கேட்டா கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க. இல்ல சார், மக்களுக்கு ஆசை காட்டுறீங்களோ, ஆசையை தூண்டுறீங்களோ? 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றது, ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்றது, 2000 ரூபாய் கொடுக்குறோம் 1000 ரூபாயா அப்படின்றது, இது தூண்டலா? அதாவது ஆசையை காட்டி ஓட்டு உங்களுக்கு வாங்குறதா? நிதி நிர்வாகத்தை பத்தி ஒரு நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 2011 நாங்கள் ஆட்சி கட்டில் அமரும் பொழுது ஜிஎஸ்டிபின்னு சொல்றது 7 லட்சம் கோடி தமிழ்நாடு. நாங்கள் ஆட்சி முடிச்சு 2021 போகும்போது 23 லட்சம் கோடி, வருஷம் 1.5 லட்சம் கோடி தொழில் உற்பத்தியை பெருக்கினது. அதன் மூலமாக வரக்கூடிய மறைமுக வருவாய், நேரடி வரி, மறைமுக இது இல்லாமல் முதல் 2 வருஷத்துக்கு கரண்ட் இல்லை, கடைசி 1.5 வருஷம் கொரோனா, நடுவில் கஜா, உக்கி, நிவர், வருதா, இத்தனை பேரிடர்கள் பார்த்த பிறகு கூட சராசரியாக நாங்கள் ஆண்டுக்கு வாங்கின கடன் வெறும் 37,000 கோடி ரூபாய். 10 வருஷம் ஆண்டுக்கு சராசரியாக 37,000 கோடி ரூபாய். இதில் நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தில் ஏற்றலை, சொத்து வரி ஏற்றலை, குடிநீர் வரி ஏற்றலை, குப்பைக்கு வரி போடலை, எதுவுமே பண்ணலை. மக்கள் நலத்திட்டம், தாலிக்கு தங்கம் இருந்துச்சு, லேப்டாப் கொடுத்தோம், 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம், 2000 மினி கிளினிக்கை துவங்கினோம், 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம், அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கி பண்ணோம், குடிமராமத்து மூலமாக நீர்நிலை மாநிலமாக மாற்றினோம், 7.5% உள் ஒதுக்கீடு வந்து 500 அரசு பள்ளி மருத்துவர்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டியிருக்கிறோம், அம்மா பீரியட்ல ஒரு 6 மருத்துவக் கல்லூரி, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கிறோம். இல்ல இவ்வளோத்தையும் மக்கள் நல திட்டங்களை பண்ணிட்டு 21 வருது, கொரோனா முடிச்ச உடனே சுதந்திரத்திலிருந்து வாங்கின கடனை 5 வருஷத்துல இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நிறைய ஸ்கீம்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க சார். ஒரு புடலங்க இல்ல, அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3 தடவை கரண்ட் ஏத்தியாச்சு, இது 4 தடவை ஏத்தியாச்சு, ஃப்ரீபீஸ், அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் சார், நான் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட். இருங்க சார், மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதேஷ் பொறுமை, அவங்க திமுக சொல்றது ஒவ்வொரு வீட்டுக்கும் 3-4 திட்டங்கள் எங்கள் மூலமா மக்களுக்கு பலன் போய் சேர்ந்திருக்கு. மாதேஷ் பொறுமை, ஒவ்வொரு வீட்டுக்குன்ற மாதேஷ் பொறுமை. 4 தடவை கரண்ட் ஏத்தியாச்சு, சொத்து வரி 2 தடவை ஏத்தியாச்சு, குடிநீர் வரி ஏத்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இந்த வரிகள் மூலமாக ஆண்டுக்கு சராசரியாக 1,33,000 கோடி ரூபாய் அதிகமாக வருவாய் வருது. அது இல்லாமல் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஆட்சி முடிகிற காலத்தில் நாங்கள் வந்து 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது, மக்கள் நல திட்டங்கள் ஸ்டாலின் சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. ஆனால் ஸ்டிக்கர் பேர் மட்டும் என்ன, நான் முதல்வன். அதில் வேலை வாய்ப்பு கிடைத்தவரோட எண்ணிக்கை சைபர் கிட்ட போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு வெறும் 700 சில்லற பேர் வேலை வாங்கினது, 3,000 பேர் வேலை வாங்கினது, இந்த கதையெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு சுற்றுறது. அதுக்கப்புறம் விடியல் பயணம் சொல்லி பஸ் விடலை,
மக்கள் போயிட்டு இன்னும் நிறைய இப்ப போயிட்டு இருக்கு. போகிறோட பஸ் ஒன்று விடல. அதான் உண்மை. அப்படி போதுன்னா சென்னையில் ஷேர் ஆட்டோவே காலி பண்ணிட்டு போயிருக்கணும்ல. அந்த திட்டம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்தா கண்மூடி போவோம். சென்னையில் ஷேர் ஆட்டோ ஓடுதா ஓடலையா? ஷேர் ஆட்டோவில் சென்னையில் அதிகமாக பயணம் பண்ணுவது பெண்கள் தானே, அப்படின்னா கூட்டிட்டு போயிருக்கணும்ல. ஷேர் ஆட்டோ இலவச பேருந்துகளால் இல்ல மெட்ரோவில் ஆட்கள் நடமாட்டம் குறைவா இருக்குன்னு மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லிருக்காங்க. ஒரு டேட்டா சொல்லிருக்காங்க. ஒரு புடலங்க கிடையாது மெட்ரோல. இந்த மாதிரி நீங்க ஃப்ரீ பீஸா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மெட்ரோல இன்னைக்கு அதிகமா தான் இருக்குது. மெட்ரோ குறைஞ்சிருக்குன்னு ஒன்றிய அரசு ஒரு டேட்டா அடிப்படையா ஒன்னு சொல்றேன் பிரதர், எனக்கு தெரியல ப்ரோ, அன்பர் டேட்டா விடு அடிப்படைன்னு சொல்றேன். ஷேர் ஆட்டோ எல்லாம் கடை சென்னையில 75,000 ஷேர் ஆட்டோ ஓடுது. பெரும்பாலும் பெண்கள் தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அவனுங்களாம் கூட்டிட்டு போயிருக்கணும், வியாபாரத்தை விட்டு வெளியே போயிருக்கணும். நான் முதல்வன், எனக்கு முதல்வன், நீ முதல்வன், என் மகன் உதயநிதி முதல்வன், வேற எவனும் முதல்வன் இல்லை. அப்புறம் என்ன விடியல், உனக்கு விடியல் எனக்கு விடியல், உங்க 2 பேர் விடியல், என் கோல்மால் போற குடும்ப விடியல், இப்படி எல்லாம் பேரை கேட்கறதுக்கு நல்லதா வைப்பானுங்க. ஆனா திட்டத்தோட தாக்கம் மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டா பூஜ்யங்கிறதா உண்மை. 5 லட்சம் கோடியில 3 லட்சம் கோடி சுருட்டிட்டு போனதுதான் இந்த வரலாறு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இப்படி இருக்கும் பட்சத்துல நிதி நிர்வாகம் ஏன் இவ்வளவு கடன் வாங்கினு கேட்டா, அந்த நிதி ஆலோசகர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாரு, அதையும் நீ கேட்குற, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குற. அந்த அளவுக்கு நிதி ஆதார பொருளாதார அறிவுள்ள வல்லுநர்கள் தான் வச்சிருக்காங்க. அரசையும் அரசு நிர்வாகத்தையும் குட்டி செவராக்கி படுகொலியில தள்ளி முடங்கி கிடக்கு நிர்வாகம். காவல்துறையில பணியாளர்கள் அமர்த்தல, 5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புல ஆள் அமர்த்தல, கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யல, ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யல, மின்சாரத்துறையில பணி நியமனம் செய்யல, எந்த துறையை சேர்ந்தாலும் அதுக்கு ஆட்களை சேர்க்கல. இளைஞர்கள் வாழ்க்கையில் ஆசிட் ஊத்தருக்கு 35 லட்சம் 50 லட்ச ரூபா காசை வாங்கிட்டு டிஎன்பிஎஸ்சியில் 882 கோடி ரூபா சுருட்டிட்டு போனது நேருவோட தம்பி. இப்படி மாணவர் வாழ்க்கையில் ஆசிட் ஊத்துறவனுக்கு 11வது படிக்கிற மாணவனோட பையில கஞ்சா போட்டலாம் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆட்சி நிர்வாகம் அவ்வளோ கேவலமா இருக்கு. 2.5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் கற்பழிச்சு கொலை பண்றானுங்க திமுக இருக்கிறவனுக்கு. இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி நிர்வாகம்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா உலகம் நம்புறதான்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு ஃபீல்ட்ல போங்க, மக்கள் எப்படி கும்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். தெரிஞ்சிடும், இப்ப தெரிஞ்சிடும், கண்டிப்பா தெரியும் பிரதர். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். மே மாசம் 4ஆம் தேதி இந்த மன்னராட்சி முடிவுக்கு வரும். அறிவாலயத்துல எடப்பாடியாரால் ஜனநாயகம் மலரும். எங்க அறிவாலயத்துல? அறிவாலயத்துல ஜனநாயகம் மலரும். அது என்ன அறிவாலயத்துல மலரும்? மன்னராட்சி ஸ்டாலினோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சு, உதயநிதியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு வச்சுன்னா அறிவாலயத்துல ஜனநாயகம் தான். கட்சியில் உழைச்ச திமுக யாரோ மேல வர போறான். அறிவாலயத்தில் ஜனநாயகம் மலரும். மக்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி சத்யன்.